பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எமது முந்திய தொடரிலே அந்நஹுல் வாலிஹ் என்ற அரபு இலக்கண நூல் அலியுல் ஜாரிம், முஸ்தபா அமீன் ஆகிய இரு நூலாசிரியர்கள் கூறியது. அந்த நூலுடைய மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலை பகுதியின் முதல் 3 பாகங்களையும், அதே போன்று மர்ஹலா சானவியா உயர்நிலை பகுதியின் அடுத்த 3 பாகங்களைமாக 6 பாகங்களையும் 227 பாடங்களில் அந்த தொடரை நடாத்தி முடித்தோம். அதாவது ஒவ்வொரு பாடமும் அல் ஜும்லத்துல் முஃபீதா, உதாரணமாக முதலாவது பாடத்திலே அல் ஜும்லத்துல் முஃபீதா பயனுள்ள வாக்கியம் என்ற தலைப்பில் அதனுடைய உதாரணங்கள், அதனை அடுத்து கவாயிதுகள், விதிகள், அவற்றை மாத்திரம்தான் நாங்கள் நடாத்தி முடித்தோம். இந்த தொடரில் அதிகமான மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீண்ட காலமாக யோசித்து வந்ததுதான் பஹ்ஸ் என்ற அந்த விளக்கம், அதாவது தலைப்பையும் உதாரணங்களையும் கவாய்துகள் என்ற சட்டங்களையும் வைத்து ஆய்வு என்ற அமைப்பிலே, விளக்கம் என்ற அமைப்பிலே சில வரிகளில் விளக்கம் சொல்லப்படும். அதனை அடுத்து பயிற்சிகள் வரும். அந்த பயிற்சிகளையும் நாங்கள் இந்த தொடரில் செய்ய இருக்கிறோம். அதுதான் விசேஷம், பஹ்ஸ். அதனை அடுத்து அந்த தமாரின் பயிற்சிகள், இந்த 2 பகுதிகளையும் இந்த தொடரில் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் மிக தேவையானது. கருணையுள்ள ரஹ்மான் அதுக்கு உதவி செய்வான். அரபு மொழியை நீங்கள் படித்து குர்ஆனை விளங்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். சிறியவர்கள், நடுத்தர வயதுள்ளவர்கள், வயோதிபர்கள், அவர்களில் ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் எல்லோருமே என்னுடைய இந்த பாடத்தை தொடர முடியும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நோக்கமாக வைத்துதான், அல்லாஹ்வுக்காக இந்த பாடங்கள் அடிப்படையில் நடாத்தப்படுகிறது. குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ்வுடைய கருணை தேவை. எத்தனையோ பேர் அரபு மொழி படித்திருக்கிறார்கள், ஆனால் குர்ஆனை விளங்குவதற்கு அதனை பயன்படுத்துவதில்லை. எங்களுடைய தேட்டம், எங்களுடைய நாட்டம், எங்களுடைய நீயத் உறுதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிட்டும். எனவே இந்த நீயத்துடன், நாட்டத்துடன் நாங்கள் இந்த முயற்சிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும், ஒவ்வொரு செகண்டுக்கும், ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நிச்சயமாக நற்கூலியை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனவே இந்த எமது பாடங்களை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் அல்லது அந்த ஃபேஸ்புக்கிலே இந்த எமது பக்கத்தில் நீங்கள் தொடர்பாக இருந்து உங்களுடைய இந்த பாடம் சார்ந்த வினாக்களை கேட்க முடியும், பயிற்சிகளை செய்ய முடியும். தொடர்ந்து எம்முடன் பயணித்தால் நிச்சயமாக அரபு மொழியை இலேசாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உதவி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் இப்பொழுது பாடத்தை தொடங்குகிறோம். அல் ஜும்லத்துல் முஃபீதத்து, பயனுள்ள வாக்கியம். இந்த நூலை நீங்கள் வாங்கி வைத்து கொண்டால் அல்லது ஆன்லைனூடாக, அதாவது நீங்கள் இந்த பாடத்தை, இந்த நூலை எடுத்து வைத்து கொண்டால், அந்நஹுல் வாலிஹ் என்ற இந்த நூலின் மர்ஹலா இப்திதாயாவின் முதலாவது பாகத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டால், இந்த பாடத்தை புரட்டினால், பார்த்து கொண்டால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அல் ஜும்லத்துல் முஃபீதத்து, பயனுள்ள வாக்கியங்கள், அதாவது பயனுள்ள வாக்கியம். இங்கு வாக்கியங்களை நீங்கள் பார்க்க முடியும். 6 உதாரணங்கள் இருக்கின்றன. அல் புஸ்தானு ஜமீலுன், தோட்டம் அழகானது. அஷம்சு
துவாலியாத்துன் சூரியன் உதிக்கக்கூடியது. ஷம்ம அலியுன் வர்தத்தன் அலி ரோஜாவை நுகர்ந்தான். கதஃப முஹம்மதுன் ஜஹரத்தன் முஹம்மத் பூவை கொய்தான். யைஷு சமக்கு ஃபில்மாயி மீன் நீரில் வாழும். எக்ஸுரு நஹீலு ஃபி மிஸ்ர ஈத்த மரங்கள் எகிப்திலே அதிகமாக இருக்கிறது. சில பிரதிகளில் எக்ஸுரு நஹீலு ஃபி கலீமி மிஸ்ர என்று வந்திருக்கிறது. எகிப்து என்ற பிராந்தியத்திலே ஈத்த மரங்கள் அதிகமாக இருக்கின்றன என்பதாக. இங்கு நாங்கள் அல் பஹ்சு என்று வந்திருக்கிறது, ஆய்வு. அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கவனமாக புத்தகத்தில் பார்க்க முடியும். இதா தஅம்மல்ன தர்கீபல் அவ்வல முதலாவது வசன இணைப்பை நாம் கூர்ந்து கவனித்தால் வஜத்னாஹு அதனை அந்த தர்கீபை நாங்கள் வசன இணைப்பை பெற்றுக்கொள்வோம். யதரக்கபு மின் கலிமத்தைனி இரண்டு சொற்களில் இருந்து அது உருவாகுவதாக நாங்கள் அதனை பெற்றுக்கொள்வோம். யஹதாஹுமா அந்த இரண்டு சொற்களில் ஒன்றாவது அல் புஸ்தானு என்பதாகும். வசானியத்து இரண்டாவது சொல் ஜமீலுன் என்பதாகும். ஃபைதா அஹதுனல் கலிமத்தல் ஊலா வாஹதஹா முதலாவது சொல்லாகிய வஹிய அல் புஸ்தானு அதுதான் அல் புஸ்தான் என்பதாக இருக்கும் நிலையில் முதலாவது கலிமாவை நாங்கள் எடுத்தால் லம் நஃப்ஹம் இல்லா மானன் முஃப்ரதன் தனித்த ஒரு பொருளை தவிர வேறு எதையும் நாங்கள் விளங்க மாட்டோம். மானன் முஃப்ரதன் லாயக் ஃபீலி தஹாத்துபி உரையாடுவதற்கு போதுமாக மாட்டாதே அல்லது போதாதே அத்தகைய தனித்த ஒரு அர்த்தத்தை தவிர வேறு எதையும் நாங்கள் விளங்க மாட்டோம். அல் புஸ்தானு என்று மாத்திரம் சொன்னால், தோட்டம் என்று மாத்திரம் சொன்னால் அதிலிருந்து எங்களுக்கு உரையாடல் குறைபாடுள்ளதாக இருக்கும், பூரணமாக எதுவும் விளங்காது. கதாலிகல் ஹாலு அவ்வாறுதான் நிலைமை. அல் புஸ்தானு என்ற சொல்லை தனிமையில் எடுத்தால் பூரணமான அர்த்தம் வராததை போன்று, ஒரு தனித்த ஒரு அர்த்தம்தான் வருவதை போன்று, இதா அஹதுனல் கலிமத்த தானியத்த வஹ்தஹா ரெண்டாவது சொல்லை நாங்கள் தனிமையில் எடுத்தால் வாஹிய ஜமீலுன் அதுதான் அந்த ரெண்டாவது சொல் தான் ஜமீல் என்ற வார்த்தை. அதை எடுத்தாலும் நிலைமை அவ்வாறு தான். தனித்த ஒரு பொருள் தான் வரும். அந்த ஜமீலுன் என்றால் அழகானது. அல் புஸ்தானுவை கூறாமல் ஜமீலுன் என்று மாத்திரம் சொன்னாலும் ஒரு பூரணமான ஒரு அர்த்தம் வரமாட்டாது. தனித்த ஒரு அர்த்தம்தான், அழகானது என்ற ஒரு அர்த்தம்தான் வரும். அது உரையாடலுக்கு போதாது. வலாக்கின்னா என்றாலும் நாம் இதா லமம்னா யஹ்தல் கலிமத்தைனி இலல் உஹ்ரா அந்த சொற்களில் இரண்டு சொற்களில் ஒன்றை சேர்த்தால் இலல் உஹ்ரா மற்ற சொல்லுடன் அல நஹ்வில் அதி ஃபி தர்கீபி வசன இணைப்பில் இருப்பதை போன்று இருக்கும் விதத்தில், அதாவது அல் புஸ்தானு ஜமீலுன் அல் புஸ்தானு ஜமீலுன் என்று வசன அமைப்பில், அந்த தர்கீப் என்றால் வசன இணைப்பு, அதில் இருப்பதை போன்று அல் புஸ்தானு ஜமீலுன் என்று இருப்பதை போன்று நாங்கள் அந்த அல் புஸ்தானு என்ற சொல்லையும் ஜமீலுன் என்ற சொல்லையும் இணைத்தால் வகுல்னா நாம் சொன்னால் அல் புஸ்தானு ஜமீலுன் என்று சொன்னால் ஃபஹிம்னா மானன் காமிலன் பூரணமான ஒரு அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். வஸ்டஃபத்னா ஃபாய்தத்தன் தாம்மத்தன் பூரணமான பயன்பாடாக பெறுவோம். அல் புஸ்தானு என்று சொன்னாலும் அர்த்தம் பூரணமாகாது, ஜமீலுன் என்று மட்டும் சொன்னாலும் அர்த்தம் பூரணமாகாது. இரண்டையும் இணைத்து சொல்லும் பொழுது தோட்டம் என்பது அழகானது என்ற அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். வஹிய அந்த பூரணமான பயன்பாடு தான் இத்திசாஃபுல் புஸ்தானி பில் ஜமாலி. வஹிய இத்திசாஃபுல் புஸ்தானி பில் ஜமாலி அதுதான் அந்த பயன்பாடு தான் தோட்டம் அழகை கொண்டு வர்ணிப்பு பெறுவதாகும்.
அல் புஸ்தானு என்று சொன்னால் தோட்டம், ஜமீலுன் என்று சொல்லும் பொழுது அழகானது என்று சொல்லும் பொழுது ஹுனா இத்தஸஃபல் புஸ்தானு பில் ஜமால், அதாவது தோட்டம் அழகை கொண்டு வர்ணிப்பு பெற்றிருக்கிறது. எனவேதான் வலிதாலிக்க, அதனால தான் அந்த பூரணமான பயன்பாடு இரண்டையும் இணைக்கும் பொழுது வருவதால் யுசம்மாஹாத தர்கீபு, இந்த வசன இணைப்புக்கு பெயர் சொல்லப்படும் ஜும்லத்தன் முஃபீதத்தன், பயனுள்ள வாக்கியம் என்பதாகும். வகுல்லு வாஹிதத்தின் மினல் கலிமத்தைனி, அந்த குறித்த இரண்டு சொற்களில் ஒவ்வொன்றும் துஅத்து கணிக்கப்படும் அல்லது கருதப்படும், ஜுஸ்அன் மின் ஹாதிஹில் ஜும்லத்தி, இந்த வாக்கியத்தில் ஒரு அங்கமாக கருதப்படும். அதாவது அல் புஸ்தானு ஜமீலுன் என்பதிலே இது ஒரு ஜும்லா, இது ஒரு வாக்கியம். இதிலே அல் புஸ்தானு என்பது ஒரு ஜுசு, ஒரு அங்கம், ஜமீலுன் என்பது இன்னும் ஒரு ஜுசு, அங்கம் என்பதாகும். வஹாக்கதா, இவ்வாறு தான் யுகாலு ஃபில் அம்சிலத்தில் பாக்கியத்தி, மீதமான உதாரணங்களிலும் சொல்லப்படும். அஷ்ஷம்சு தாலியாத்துன் ஷம் அலியின் வர்தத்தன், இவ்வாறு மற்றவைகளிலும் இவ்வாறே நாங்கள் சொல்லலாம். அஷ்ஷம்சு என்று தனிமையில் சொன்னால் அர்த்தம் பூர்ணமாகாது, தாலியாத்துன் என்று மாத்திரம் சொன்னாலும் அர்த்தம் பூர்ணமாகாது. இரண்டையும் இணைக்கும் பொழுது அங்கு ஒரு அர்த்தம் உருவாகக்கூடியதாக இருக்கும், பூரணமான அர்த்தம் கிடைக்கும். ஒபிஹாதா, இதன் மூலம் நரா நாங்கள் காணுகிறோம், அன்னல் கலிமத்த வாஹ்தஹா, ஒரு தனிமையில் ஒரு வார்த்தை, லா தக்ஃபீஃபி தஹாத்துபி, உரையாடலுக்கு போதாது. வன்னஹு லா புத்த, நிச்சயமாக கர்மமாகிறது, லா புத்த அவசியமாகும், மின் கலிமத்தைனி ஃபாக்ஸர, இரண்டு சொற்கள் அல்லது அதைவிட அதிகமான, மிகவும் அதிகமானவைகள் கட்டாயம். அத்தா எஸ்டபீத் அல் இன்சானு ஃபாயிதத்தன் தாம்மத்தன், மனிதன் பரிபூர்ணமான பயன்பாட்டை பெறும் வரைக்கும். வாம்மா நஹ்வு கும் இஜ்லிஸ் தகல்லம், கும் என்றால் எலும்பு, இஜ்லிஸ் நீ உட்காரு, நீ ஒரு ஆண் உட்காரு, தகல்லம் நீ ஒரு ஆண் பேசு என்ற அர்த்தங்களுடைய இந்த கும் இஜ்லிஸ் தகல்லம் போன்றவைகளோ மிம்மா லாஹிருஹு, எதனுடைய வெளிப்பாடு, ஜும்லத்துன் மிம்மா லாஹிருஹு அன்னஹு கலிமத்துன் வாஹிதத்துன் காஃபியத்துன் ஃபி தஹாத்துபி, உரையாடுவதற்கு போதுமான ஒரு சொல்லாக எதனுடைய வெளிப்பாடு இருக்குமோ, ஃபலைஸ ஃபில் ஹகீகத்தி பி கலிமத்தின் வாஹிதத்தின், யதார்த்தத்தில் அது ஒரு சொல் அல்ல. அதாவது இப்பொழுது, அதாவது கும் இஜ்லிஸ் தகல்லம் போன்ற தனித்தனியாக நாங்கள் உதாரணமாக கும்மை எடுப்போம். இது உரையாடுவதற்கு போதுமான ஒரு கலிமாவாகத்தான், ஒரு சொல்லாகத்தான் வெளிப்படையில் இருக்கிறது. கும் என்றால் நீ ஒரு ஆண் எலும்பு, உரையாடுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இது யதார்த்தத்தில் ஒரு சொல் அல்ல. வைன்னமாகுவ ஜும்லத்துன் முரக்கபத்துன் மின் கலிமத்தைனி, அது அந்த 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 சொல் இரண்டு சொற்களிலிருந்து உருவாக்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு வாக்கியமாகும். கும்மை எடுத்தால் அதில் இரண்டு வெளிப்படையில் ஒன்றுதான் கொண்டிருக்கிறது, ஆனால் இரண்டு சொற்கள் அங்கு இருக்கின்றன. யஹ்தாஹும மல்ஃபூலத்துன், அந்த இரண்டு சொற்களில் ஒன்று மொழியப்பட்டுள்ளது. வஹிய கும், அதுதான் கும் என்பதாகும். மசலன், உதாரணமாக கும்மை நாங்கள் எடுக்கிறோம். எனவே குப் என்பதில் காஃப் லம்மு செய்யப்பட்ட காஃப் வந்திருக்கிறது, அடுத்ததாக மீம் சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இருக்கிறது. ஒரு சொல் மாதிரி தான் வெளிப்படையில் இருக்கிறது. ஆனால் வைன்னமாகுவ, அதாவது ஜும்லத்துன் முரக்கபத் மின் கலிமத்தைனி யஹ்தாஹுமா மல்ஃபூலா வஹிய கும் மசலன், வல் உஹ்ரா மற்றது கைரு மல்ஃபூலத்தின் மொழியப்படாததாகும். வஹிய அந்த, அது அந்தே ஆகும். அல்லத்தி, எத்தகைய அந்த என்றால் எஃப்ஹமு ஹஸ்ஸாமியு மினல் கலாமி,
செவியேற்பவன் பேச்சிலிருந்து விளங்கி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அந்தையை விளங்கி எடுக்கிறான். வைல்லம் யுந்தக் பிஹா, அந்த அந்தையை மொழியப்படாமல் இருந்த போதிலும் சரி. கும் என்று சொன்னால் நியூரான் எலும்பு. எனவே அந்த இடத்தில் அந்த என்பதை ஒரு செவியேற்பவன் விளங்கி எடுப்பான். அதே போன்று இஜிலிஸ் என்று சொல்லும் பொழுது அந்த என்று அங்கு மறைந்திருக்கிறது. நீ ஒரு ஆண் உட்காரு. எனவே வெளிப்படையில் ஒரு சொல் மாதிரி அது இருந்தாலும் அந்தரங்கத்தில் அந்த என்பது இருப்பதனால் இரண்டு சொற்களை உடையதாகவே இருக்கிறது. எனவே அது ஒரு ஜும்லாவாகும். ஜும்லா ஆக குறைந்தது இரண்டு சொற்களிலிருந்து உருவாகும் அல்லது அதைவிட கூடுதலானவைகளிலிருந்து உருவாகும் என்பது தெளிவு. இங்கு அல் காயிதத்துல் ஊலா, முதலாவது விதி, அத்தர்கீபுல்லதி யுஃபீது ஃபாயிதத்தன் தாம்மத்தன், பரிபூர்ணமான பயன்பாட்டை பயன் தரக்கூடிய வசன இணைப்பு யுசம்மா, அதற்கு அந்த தர்கீப் வசன இணைப்புக்கு பெயர் சொல்லப்படும். ஜும்லத்தன் முஃபீதத்தன், பயனுள்ள வாக்கியம் என்று. யுசம்மா என்பதில் ஹுவ என்கிற ஒரு தமீர் இருக்கிறது, அது பெயர் சொல்லப்படும். எது? அத்தர்கீபு. எனவே அத்தர்கீபுக்கு நீங்கள் மேலே ஒரு ஒன்னா நம்பரை போட்டு முதலாவது இலக்கத்தை போட்டு யுசம்மாவுக்கு நேராக மேலே ஒன்றாவதை போட்டுக்கொண்டால் அது என்றால் எது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் அத்தர்கீபு. யுசம்மாவிலே ஹுவ என்கிற ஒரு லமீர் இருக்கிறது, அது அத்தர்கீபை பார்த்து விழுகிறது. ஒயுசம்மா ஆயதன், மீண்டும் அது பெயர் சொல்லப்படும். அந்த தர்கீப் வசன இணைப்புக்கு பெயர் சொல்லப்படும். கலாமன், கலாம் என்பதாக. கலாம் என்றால் பேச்சு. ஆனால் அந்த ஜும்லாவுக்கும் கலாமுக்கும் இடையில் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது. பூரணமான பயன்பாட்டை தரக்கூடிய அனைத்துக்குமே கலாம் என்று சொல்லப்படும். ஆனால் ஜும்லா என்றால் பூரணமான பயன்பாட்டை தரக்கூடியதுக்கும் ஜும்லா என்று சொல்லப்படும், பூரணமான பயன்பாட்டை தராததுக்கும் ஜும்லா என்று தான் சொல்லப்படும். உதாரணமாக ஜும்லத்து ஷர்தி, அதாவது ஜும்லத்து ஷர்த் நிபந்தனையுடைய வாக்கியம் என்று சொல்வார்கள். எனிஜி தகத்த, நீ முயற்சித்தால், நீ முயற்சித்தால், இதுக்கு சொல்வார்கள் ஜும்லத்து ஷர்தி என்று. அதுக்கு ஜும்லா என்று தான் சொல்லப்படும், ஆனால் அது பூர்ணமானதாக இல்லை. நீ முயற்சித்தால் என்று முடிவடைகிறது, அதுக்கு அடுத்த பேச்சு என்ன என்று தெளிவில்லாமல் இருக்கிறது. அதே போன்று அல் புஸ்தானு ஜமீலுன் என்பதும் ஜும்லா தான், வாக்கியம்தான், ஆனால் அது முஃபீதா, பயனுள்ளது. ஆகவே தான் தர்கீபுக்கு ஜும்லா என்று சொல்லப்படும் என்று சொல்லாமல் அத்தர்கீப் என்பதற்கு ஜும்லா முஃபீதா என்றும் பெயர் சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அத்தர்கீப் உள்ளது யுஃபீது ஃபாயிதத்தன் தாம்மத்தன் யுசம்மா ஜும்லத்தன் என்று மாத்திரம் நிறுத்தாமல் ஜும்லத்தன் முஃபீதத்தன், பயனுள்ள வாக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று கலாம் என்றும் சொல்லப்படும். இங்கு 3 வார்த்தை பிரயோகங்கள். அத்தர்கீப் என்றால் வசன இணைப்பு, ஜும்லா முஃபீதா என்றால் பயனுள்ள வாக்கியம், கலாம் என்றால் பேச்சு. இந்த 3ம் ஒன்று என்ற அமைப்பில் நாங்கள் பார்க்கிறோம். ஜும்லா என்று சொல்லாமல் ஜும்லா முஃபீதா, பயனுள்ள வாக்கியம் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக அல் காயிதத்து சானியத்து, இரண்டாவது விதி, அல் ஜும்லத்துல் முஃபீதத்து, பயனுள்ள வாக்கியம், கத்தரக்கபு மின் கலிமத்தைனி, 2 சொற்களிலிருந்து சில வேளை உருவாகும். வகத்தரக்கபு, மேலும் சில வேளை உருவாகும், மேலும் சில வேளை அது உருவாகும். வகத்தரக்கபு என்றால் அது எது? ஹிய என்கிற நமீர் தத்தரக்கபு என்பதில் மறைந்திருக்கிறது. அது என்றால் எது? அல் ஜும்லத்து அல் முஃபீதத்துவை குறிக்கும். எனவே அல் ஜும்லத்துல் முஃபீதாவுக்கு, அல் ஜும்லாவுக்கு மேலே 2ஆம் இலக்கத்தை போட்டு தத்தரக்கபுக்கு மேலே நீங்கள் 2ஆம் இலக்கத்தை போடுங்கள். எனவே வகத்தரக்கபு, மேலும் அது சில நேரம் உருவாகும். அது என்றால் எது? அல் ஜும்லத்துல் முஃபீதத்து என்பதை குறிக்கும். அந்த பயனுள்ள வாக்கியம் சில நேரம் உருவாகும். மின் அக்ஸர, அந்த 2 சொற்களை விட மிக அதிகமானதில் இருந்து. அல் புஸ்தானு ஜமீலுன் என்று 2 சொற்களிலும் பயனுள்ள வாக்கியம் வரும். ஷம்மாலியுன் வர்தத்தன் என்றிருப்பதை போன்று 3 சொற்களிலிருந்து உருவாகும். அதே போன்று ஐஷு சமக்கு ஃபில்மாய் என்பதில் 4 சொற்களிலிருந்து அது உருவாகி இருக்கிறது. ஜும்லா முஃபீதா, ஐஷு என்று, அஸ்ஸமக்கு என்று, ஃபி என்பதாக, அல்மா என்பதாக.
வக்குல்லு கலிமத்தின் ஃபீஹா, அந்த அல் ஜும்லத்துல் முஃபீதாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும், வக்குல்லு கலிமத்தின் ஃபீஹா, ஃபீஹா என்றால் நீங்கள் 2ஆம் நம்பரை போட வேண்டும். அது எதை குறிக்கிறது? அல் ஜும்லத்துல் முஃபீதாவை குறிக்கிறது. ஃபீஹாக்கு மேலே 2ஆம் நம்பரை போடுங்கள். ஃபீஹா, அதிலே, எதிலே என்றால் எதிலே? அல் ஜும்லத்துல் முஃபீதாவிலே, அந்த பயனுள்ள வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் துஅத்து ஜுஸ்அன் மின்ஹா, துஅத்து கருதப்படும். எது கருதப்படும்? அந்த குல்லு கலிமா, ஒவ்வொரு சொல்லும் கருதப்படும். குல்லு கலிமா, குல்லுக்கு மேலே நீங்கள் 3ஆம் நம்பரை, 3ஆம் இலக்கத்தை போட்டு அந்த இலக்கத்தை துஅத்துக்கு மேலே நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது வக்குல்லு கலிமத்தின் ஃபீஹா, அந்த பயனுள்ள வாக்கியத்திலே உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் துஅத்து, அது வார்த்தையும் கருதப்படும். துஅத்து, அது கருதப்படும். எது கருதப்படும்? குல்லு கலிமா, ஒவ்வொரு வார்த்தையும் கருதப்படும். ஜுஸ்அன் மின்ஹா, அதில் உள்ள ஒரு அங்கமாக. மின்ஹா என்றால் நீங்கள் அல் ஜும்லத்துல் முஃபீதாவுக்கு ஒரு இலக்கம் போட்டிருப்பீர்கள். அந்த 2ஆம் இலக்கத்தை மின்ஹாவுக்கு மேலே, ஹாவுக்கு மேலே போட வேண்டும். அதிலிருந்து, எதிலிருந்து? அல் ஜும்லத்துல் முஃபீதா, பயனுள்ள வாக்கியத்திலிருந்து ஒரு அங்கமாக அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கருதப்படும். உதாரணமாக எக்ஸுரு நஹீலு ஃபி மிஸ்ர என்று சொல்லும் பொழுது, எக்ஸுரு என்பது அந்த ஜும்லா முஃபீதாவில், அந்த பயனுள்ள வாக்கியத்திலிருந்து ஒரு அங்கம். அந்நஹீலு இன்னும் ஒரு ஜுசு அங்கம். ஃபி என்பது இன்னும் ஒரு அங்கம். மிஸ்ர என்பது இன்னும் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாங்கள் கொஞ்சம் விரைவாக தம்ரீன் பகுதிக்கு வர இருக்கிறோம். தம்ரீன் பகுதியிலே மிக கவனமாக பாருங்கள். முதலாவது தம்ரீன் அவ்வல், முதலாவது பயிற்சி. இக்ராயில் அம்சிலத சாபிகத, முந்திய உதாரணங்களை வாசி. வபையின், மேலும் தெளிவுபடுத்து. அததல் கலிமாத்தி ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலும் உள்ள சொற்களுடைய எண்ணிக்கையை தெளிவுபடுத்து. முதலாவது நாங்கள் எடுக்கலாம். அதாவது அல் புஸ்தானு ஜமீலுன், அதுக்கு என்ன சொல்வது? கலிமத்தானி, 2 சொற்கள். அல் புஸ்தானு ஒரு கலிமா, ஜமீலுன் இன்னொரு கலிமா. அதே போன்று அஷம்சு தாலியாத்துன், அந்த ஜும்லாவில் 2 கலிமாக்கள் இருக்கின்றன. ஷம்ம அலியுன் வர்தத்தன், சலாத்து கலிமாத், அதாவது 3 சொற்கள் அதில் இருக்கின்றன. ஷம்ம ஒன்று, 2வது அலி, 3வது வர்தா. அதே போன்று கதஃப முஹம்மதுன் ஜஹரத்தன், 3 சொற்கள், சலாத்து கலிமாத். யைஷு சமக்கு ஃபில் மாயி, 4 கலிமாத்தின், 4 சொற்கள் அங்கு இருக்கின்றன. யைஷு முதலாவது, அஸ்ஸமக்கு 2வது, ஃபி 3வது, அல் மாயி 4வது. எனவே இங்கு 4 சொற்கள். ஃபி என்றால் இடைச்சொல், அது இல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த இன்னொரு சொல்லுடன் இணையும் பொழுது அர்த்தம் பூர்ணமாகும். அடுத்ததாக எக்ஸுரு நஹீலு ஃபி இக்லீமி மிஸ்ர என்று வந்தால் ஒரு நிலை. இங்கு நாங்கள் எக்ஸுரு நஹீலு ஃபி மிஸ்ர என்ற உதாரணத்தை பார்ப்போம். இந்த அச்சுப்பிரதி இந்த நூலில் அவ்வாறு பார்த்தால், எக்ஸுரு ஒரு கலிமா, ஒரு வார்த்தை, அந்நஹீலு மற்றும் ஒரு வார்த்தை, ஃபி இன்னும் ஒரு வார்த்தை, மிஸ்ர இன்னும் ஒரு வார்த்தை. எனவே 4 கலிமாத்தின். அடுத்த பயிற்சிக்கு நாங்கள் வருவோம். அதாவது அடுத்த பயிற்சியிலே தம்ரீன் சானின் 2வது பயிற்சி. அதில் இக்ராயில் ஜுமலல் ஆத்தியத்தை, வரக்கூடிய வாக்கியங்களை வாசித்து, வபையினில் கலிமாத்தி ஃபி குல்லி வாஹிதத்தின் மின்ஹா, அந்த மின்ஹாண்டா அந்த வரக்கூடிய உதாரணங்களில், அல் ஜுமல் அல் ஆத்தியாவை குறிக்கும், வரக்கூடிய உதாரணங்களில் உள்ள ஃபி குல்லி வாஹிதா, ஒவ்வொன்றிலும், ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள சொற்களை, அல் கலிமாத் சொற்களை பையின், நீ தெளிவுபடுத்து. எவ்வாறு தெளிவுபடுத்துவதென்றால், உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸமாவு மும்திரத்துன்,
முதல் நான் பொருளை சொல்கிறேன். அஸ்ஸமா மும்திரத்துன். இங்கு வாசிக்கும்படியாக பயிற்சியிலே 2 கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது இக்ராயில் ஜுமலல் ஆத்தியா, வரக்கூடிய வாக்கியங்களை வாசி என்பதாக. இரண்டாவது விடயம் அந்த பயிற்சியிலே வபையினல் கலிமாத்தி பிப்புல்லி வாஹிதத்தி மின்ஹா, அந்த வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொரு உதாரணத்திலும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள சொற்களை தெளிவுபடுத்து. வாசிப்பது ஒன்று, சொற்களை தெளிவுபடுத்துவது பயிற்சியிலே மற்றொன்று. எனவே முதல் நாங்கள் வாசித்த பொருளை சொல்வோம். அஸ்ஸமா மும்திரத்துன், வானம் மழை பொழியக்கூடியது. அல் ஹதீகத்து ஜமீலத்துன், தோட்டம் அழகானது. என் கத்தியு அல் மதரு, என் கத்தியுல் மதரு, மழை நிற்கிறது, அதாவது துண்டிக்கிறது. யசீரு சஹாபு, மேகம் நகர்கிறது. தத்லோ ஷம்சு, சூரியன் உதிக்கிறது. தஜிஃபுல் அர்து, பூமி காய்கிறது. அத்தாயிரு ஃபௌக ஷஜரதி, பறவை மரத்துக்கு மேலால் நிற்கிறது, மரத்துக்கு மேலால். யகுதிஃபு அலியூனில் அஸ்ஹார, அலி பூக்களை பறிக்கிறான், பூக்களை கொய்கிறான். யல்லாபுல் இல்மானு பில் குரதி, பையர்கள் சிறுவர்கள் பந்தை கொண்டு விளையாடுகிறார்கள். அதே போன்று என்சீலுல் மத்தரு மின் அஸ்ஸமாயி, வானத்திலிருந்து மழை இறங்குகிறது. தசீரு சுஃபுனு ஃபில் பிஹாரி, சமுத்திரங்களில் கடல்களில் கப்பல்கள் நகர்கின்றன. யஷ்தத்துல் பர்து ஃபௌகல் ஜிபாலி, குளிர் மலைகளுக்கு மேலே கடுமையாக இருக்கிறது. இது முதல் பகுதி. நாங்கள் இந்த உதாரணங்களை வாசித்திருக்கிறோம். அதனை அடுத்து கவனித்தால் ஒவ்வொரு ஜும்லாவிலும் வாக்கியத்திலும் உள்ள சொற்களை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது இங்கு பார்ப்போம். அஸ்ஸமாவ் என்பது ஒரு சொல், மும்திரத்துன் என்பது மற்றொரு சொல். எனவே இங்கு 2 சொற்கள் இருக்கின்றன. அஸ்ஸமா மும்திரத்துன் என்பது கலிமத்தானி, 2 சொற்கள். அதே போன்று அல் ஹதீகத்து ஜமீலத்துன் என்பது 2 சொற்கள். அல் ஹதீகா ஒன்று, ஜமீலத்துன் மற்றொன்று. அதே போன்றுதான் என் கத்தியுல் மதரு கலிமத்தானி, யசீரு சஹாபு கலிமத்தானி, தத்லு ஷம்சு கலிமத்தானி, தஜிஃபுல் அர்து கலிமத்தானி, அதாவது 2 சொற்கள். தஜிஃபு என்பது ஒரு சொல், அல் அர்து என்பது மற்றொரு சொல். அத்தாயிரு ஃபௌக ஷஜரதி, அது சலாசு கலிமாத், 3 சொற்கள் இருக்கின்றன. அத்தாயிர் ஒன்று, ஃபௌக மேலே, மற்றொன்று மேலே என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய சொல். அஷ்ஷஜரா மற்றொன்று. எனவே சலாசு கலிமாத். அத்துடன் யகதிஃபு அலியுனில் அஸ்ஹார, சலாசு கலிமாத், 3 சொற்கள். யல்லாபுல் இல்மானு பில் குரதி, இதில் அர்பவ் கலிமாத், 4 சொற்கள். யல்லாபு ஒன்று, அல் இல்மானு 2, பி அதாவது கொண்டு என்ற அர்த்தம், இடைச்சொல், ஹர்ஃப் என்று சொல்வார்கள், இடைச்சொல். அடுத்ததாக அல் குரதி மற்றொன்று. 4 சொற்கள் இருக்கின்றன. என்சிலுல் மதரு மின் அஸ்ஸமாய், அர்பவ் கலிமாத், அதுவும் 4 சொற்கள். ஏனென்றால் என்சிலு அல் மதரு மின் அஸ்ஸமாய், மின் என்றால் இருந்து என்ற அர்த்தம், இடை சொல்லது, ஹர்ஃப். அடுத்ததாக தசீரு சுஃபுனு ஃபில் பிஹாரி, அதிலே 4 கலிமாக்கள், அர்பவ் கலிமாத் இருக்கின்றன. யஷ்தத்துல் பர்து ஃபௌகல் ஜிபாலி, அதுவும் அர்பவ் கலிமாத், 4 சொற்கள் இருக்கின்றன. அதிலே நீங்கள் கவனிக்க வேண்டும், மின், ஃபி போன்ற சொற்கள் வந்திருக்கின்றன. மின் என்றால் ஹர்ஃப், இடைச்சொல் என்று சொல்வார்கள். ஹர்ஃப் என்பது அரபு மொழியில் 2 வகை. ஒன்று ஹர்ஃபுல் மப்னா என்று சொல்வார்கள், அடுத்ததாக ஹர்ஃபுல் மஅனா என்று சொல்வார்கள். ஹர்ஃபுல் மப்னா என்றால் அதாவது இந்த சொல்லுடைய கட்டமைப்பை குறிக்கக்கூடிய எழுத்து என்று மொழிபெயர்க்கலாம். உதாரணமாக நாங்கள் ஜமீலுன் என்ற சொல்லை எடுத்தால், ஜமீலுன் என்பதிலே அங்கே ஹுரூஃபுல் மப்னா இருக்கிறது. அந்த சொல்லுடைய கட்டமைப்புடைய எழுத்துக்கள் ஜீம், மீம், யா, லாம், இதுதான் ஹுரூஃபுல் மப்னா என்பது. இந்த மின்னை எடுத்துக்கொண்டால் இருந்து என்ற அர்த்தம், ஃபி இல் என்ற அர்த்தம், ஃபில் பிஹாரி, சமுத்திரங்களில், கடல்களில்.
மினஸ்ஸமாஇ வானத்தில் இருந்து, மின்னுக்கு இருந்து என்ற அர்த்தம். இப்படியானவைகள் ஹுரூஃபுல் மஅனா பொருளை குறிக்கக்கூடிய பொருள் அர்த்தத்துடைய இடைச்சொற்கள் என்று சொல்வார்கள். அர்த்தம், அதுக்கு அர்த்தம் வரும். மின்னுக்கு இருந்து என்ற அர்த்தம் இருக்கிறது, ஃபி இல் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் தனிமையில் பூரணமான அர்த்தம் வராது, அது இன்னொன்றுடன் சேர வேண்டும். பெயர் சொற்களுடன் தான் இப்படியான இடைச்சொற்கள் சேரும். மின், ஃபி போன்றவைகள் வினை சொற்களுடன் சேரக்கூடியவைகளும் இருக்கின்றன. உதாரணமாக லம் எஃப் அல், லம் எஃப் அல் அவனுடன் செய்யவில்லை. லம் அது ஒரு ஹர்ஃப் இடைச்சொல், ஹர்ஃபுல் மஅனா பொருளை குறிக்கக்கூடிய இடைச்சொல், அது இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லை எஃப் அல நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். இதில் லன் என்பது அங்கு வினைச்சொல்லுடன் சேர்ந்து வந்திருக்கிறது, ஹர்ஃப் வினைச்சொல்லுடன் சேர்ந்து வரும். அது பின்னால் அந்த பாடம் வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக தம்ரீன் சாலிஸ், தம்ரீனுன் சாலிசுன் மூன்றாவது பயிற்சி. மூன்றாவது பயிற்சியிலே மையிசில் ஜுமலல் முஃபீதத்தை ஃபித்தராக்கீபில் ஆத்தியத்தி வரக்கூடிய வசன இணைப்புகளில் உள்ள பயனுள்ள வாக்கியங்களை வேறு பிரி. அதாவது இதனை நீங்கள் அட்டவணைப்படுத்தலாம். அல் ஜுமலுல் முஃபீதத்து அல் ஜுமலு கைருல் முஃபீதத்தி, அதாவது பயனுள்ள வாக்கியங்கள் பயனற்ற வாக்கியங்கள் என்று பிரிக்கலாம். பயனுள்ள வாக்கியம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் இந்த பாடத்தில். அந்த அடிப்படையில் இங்கு உள்ள உதாரணங்கள் 8 உதாரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் பயனுள்ள வாக்கியங்கள் என்று சொல்லும் பொழுது உதாரணமாக ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது அல் ஜுமலுல் முஃபீதத்து பயனுள்ள வாக்கியங்கள், அடுத்ததாக பயனற்ற வாக்கியங்கள். 2 பகுதியை நினைவில் வைத்து பார்ப்போம். லைசல் ஜவ்வு காலநிலை இல்லை. இப்போ காலநிலை இல்லை என்று சொன்னால் என்னையாக இல்லை. லைசல் ஜவ்வு பாரிதன் காலநிலை குளிராக இல்லை. லைசல் ஜவ்வு ஹார்ரன் காலநிலை சூடாக இல்லை. அப்படி ஏதாவது என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த இதுக்கு ஜும்லா கைரு முஃபீதத்தின் என்று சொல்லலாம், பயனற்ற வாக்கியம். அக்கல ஃபரீதுன் ஃபரீத் சாப்பிட்டான். அக்கல சாப்பிட்டான், யார் சாப்பிட்டான்? ஃபரீதுன் ஃபரீத் சாப்பிட்டான். எனவே இது ஒரு ஜும்லா முஃபீதா பயனுள்ள வாக்கியம் என்று சொல்வார்கள். ஒரு பூரணமான ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அல் கித்தாரு சரியோன் புகைரதம் வேகமானது, இது ஜும்லா முஃபீதா என்று சொல்வார்கள், பயனுள்ள வாக்கியம். எனிஜித்தஹத்த இன் எஜித்தஹத்த சேர்த்து வாசிக்கும் பொழுது இனிஜித்தஹத்த நீ முயற்சித்தால், நீ முயற்சித்தால் என்ன பதில் வர வேண்டும். ஃபஸௌஃப தன்ஜஹ் நீ எதிர்காலத்தில் சித்தி அடைவாய். ஏதாவது பதில் ஒன்று வர வேண்டும். இல்லாவிட்டால் எனிஜித்தஹத்த தன்ஜஹ் நீ முயற்சித்தால் நீ சித்தி அடைவாய். ஏதோ ஒரு அமைப்பிலே அங்கு வசனம் வர வேண்டும். பதில் ஜும்லத்து ஷர்த் இருக்கிறது, அதாவது நிபந்தனையுடைய வாக்கியம் இருக்கிறது. ஜும்லத்துல் ஜவாபி பதிலுடைய வாக்கியம் வரவில்லை. எனவே இது ஒரு ஜும்லா தான், வாக்கியம்தான். ஆனால் ஜும்லா கைர் முஃபீதா பயனற்ற வாக்கியம். உரையாடலுக்கு இது போதாது. நீ முயற்சித்தால் என்று ஒருவரிடம் நாங்கள் பேசும் பொழுது அவருக்கு அர்த்தம் பூரணமாக என்ன என்று விளங்காது. நீ முயற்சித்தால் என்ன என்ற பதிலை நாங்கள் சொல்லவில்லை. லைத்தல் மரீத நோயாளி இருக்கக்கூடாதா, என்னையாக என்று நாங்கள் இங்கு சொல்லவில்லை. லைத்தல் மரீத முஸ்தரிஹுன் நோயாளி ஓய்வெடுக்கக்கூடாதா. லைத்தல் மரீத அதாவது நாய்முன் நோயாளி தூங்கக்கூடாதா. ஏதாவது ஒன்றை நாங்கள் சொல்லியாக வேண்டும். எனவே அவ்வாறு சொல்லவில்லை. இது ஜும்லா கைர் முஃபீதா பயனற்ற வாக்கியம். சௌபு நதீஃபுன் ஆடை சுத்தமானது, இது ஜும்லா முஃபீதா. அல் கிதாபுல்லதி புத்தகம் எவ்வாறானதென்றால் என்று நாங்கள் நிறுத்துகிறோம். இது அல்லதி வந்திருக்கிறது மௌசூல். இங்கு சிலா வந்து அல் கிதாப் என்ற
முபத்ததாவுக்கு ஹபர் வரவில்லை. எனவே நாங்கள் இந்த வாக்கியம் அல் கிதாபுல்லதி அலல் மக்தபி, அதாவது கதீமுன், அல் கிதாபுல்லதி அலல் மக்தபி மேசையில் உள்ள புத்தகம் கதீமுன் பழையதாகும். அல் கிதாபுல்லதி அலல் அஸ்ஸரீரி ஜதீதுன் கட்டிலில் இருக்கக்கூடிய புத்தகம் புதியதாகும் என்று ஏதாவது நாங்கள் வசனத்தை பூர்ணமாக்கவில்லை. எனவே இது ஜும்லா கைர் முஃபீதா என்று சொல்வார்கள். அடுத்தது அல் பின்துல் முத்தஅல்லிமத்து படிக்கக்கூடிய பெண் பிள்ளை. அல் பின்துல் முத்தஅல்லிமத்து படிக்கக்கூடிய, அங்கே அல் பின்துவுக்கு அல் முத்தஅல்லிமத்து என்பது சிஃபத் நாத் என்று சொல்வார்கள், எஜெக்டிவாக வர்ணிக்கக்கூடியதாக வந்திருக்கிறது. எனவே இதுக்கு பதிலொன்று வரவில்லை, வாக்கியம் பூர்ணமாகவில்லை. அல் பின்துல் முத்தஅல்லிமத்து மஷ்கூரத்துன், அதாவது படிக்கக்கூடிய பெண் பிள்ளை நன்றி செலுத்தப்பட வேண்டியவள். அல் பின்துல் முத்தஅல்லிமத்து, அதாவது நஷீதத்துன் படிக்கக்கூடிய பெண் பிள்ளை உற்சாகமானவள். எனவே இங்கு பூரணமாகவில்லை வசனம். இதற்கு ஜும்லா கைர் முஃபீதா என்று சொல்வார்கள். அடுத்ததாக இஜ்அல், அதாவது தம்ரீன் ராபியா, தம்ரீனுன் ராபியுன் நான்காவது பயிற்சி. இஜ்அல் குல்ல மிசாலின் மினல் அம்சிலத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய உதாரணங்களில் உள்ள ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ ஆக்கு. இஜ்அல் என்றால் ஆக்கு, ஜும்லத்தன் முஃபீதத்தன் பயனுள்ள வாக்கியமாக. பிவதஇ வைப்பதன் மூலம், கலிமத்தின் முலாயிமத்தின், முலாயிமா என்றால் பொருத்தமான, பில் மக்கானில் ஹாலி, ஹாலி என்றால் இடைவெளியான இடத்திலே, ஒவ்வொரு இடைவெளியான இடத்திலே பொருத்தமான கலிமா வார்த்தையை வைப்பதன் மூலம் பயனுள்ள வாக்கியமாக பின்வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொரு அந்த உதாரணங்களில் உள்ள ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ ஆக்கு. இங்கு சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன, ஆனால் குறைபாடு இருக்கிறது, இடைவெளி காணப்படுகிறது. அந்த இடத்துக்கு பொருத்தமான சொற்களை நாம் போட வேண்டும். உதாரணமாக அல் உஸ்ஃபூரு குருவி, அல் கஃபஸ் என்றால் கூடு, அல் கஃபஸ் செயற்கையாக நாங்கள் செய்யக்கூடிய கூடு. அல் உஷ் என்றால் இயற்கையான கூடு என்று சொல்வார்கள். ஐன் ஷீன், அல் உஷ் இயற்கையான கூடு, காடுகளில் உள்ளது. இது அல் கஃபஸ் என்றால் நாம் செய்யக்கூடிய செயற்கையான கூடு. அல் உஸ்ஃபூரு ஃபில் கஃபசி, ஃபில் கஃபசி, ஃபி அதாவது கூட்டிலே இருக்கிறது, அல்லது அல் உஸ்ஃபூரு தாஹில் அல் கஃபசி குருவி கூட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த இடைவெளிக்கு சொல்லை போட வேண்டும். அப்படி போட்டால் ஜும்லா பூரணமாகிவிடும். அல் வலது பையன், அல் ஃபாக்கிஹா பழம், அல் வலது யஅகுலுல் ஃபாக்கிஹத பையன் பழத்தை சாப்பிடுகிறான். அல் வலது யுஹிப்புல் ஃபாக்கிஹத பையன் பழத்தை விரும்புகிறான். இந்த இடைவெளிக்கு யுஹிப்பு அல்லது யாக்குலுவை நாங்கள் போடுகிறோம். அஸ்ஸௌரு எருது, அல் பக்ரா என்றால் பசுமாடு, அல் ஜாமூஸ் எருமை மாடு, அஸ்ஸௌரு எருது அதாவது பசுமாடு, அல் பக்ரா என்றால் அந்த பசுமாடு பெண் மாட்டுக்கு சொல்வார்கள். அஸ்ஸௌர் அந்த ஆண் மாட்டை குறிக்கும். அஸ்ஸௌரு யஹ்ருசு அல் அர்த பூமியை உழுவுகிறது, நிலத்தை பண்படுத்துவது, அதாவது ஹரச யஹ்ருசு, யஹ்ருசு உழுவுகிறது என்று சொல்லலாம். அல் வலதுல் முஹல்லபு பயிற்றப்பட்ட, ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்ட பையன், அதாவது என்ன சொல்லலாம், மம்தூஹுன், மம்தூஹுன் புகழப்படக்கூடியவன். இல்லாட்டி யுஹிப்புஹு அபூஹு அவனுடைய தந்தை அவனை விரும்புவான். அல் வலதுல் முஹல்லபு மம்தூஹுன். அல் ஹிதாவு தையிக்கு அதாவது இறுக்கமான பாதணி, தையிக்குனால் நெருக்கடியான இறுக்கமான அந்த பாதணி. கதீமுன் பழையது, அல்லது முதிர்ருன், முதிர்ருன் தீங்கு செய்யக்கூடியது. லில் கதமி பாதத்துக்கு ஏதாவது நாங்கள் சொல்லலாம்.
அல் கமரு ஃபிஸ்ஸமாய், சந்திரன் ஃபிஸ்ஸமாய், வானத்தில் இருக்கிறது. அடுத்ததாக தம்ரீன் ஹாமிஸ், 5வது பயிற்சி தம்ரீனுன் ஹாமிஸ். அதில் 2 பகுதி இருக்கிறது. முதலாவது பகுதி அல்லாஹ் குல்ல கலிமத்தி மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய சொற்களில் ஒவ்வொரு சொல்லையும் வை, ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் முரக்கபத்தின் மின் கலிமத்தைனி, 2 சொற்களிலிருந்து உருவாக்கப்பட்ட பயனுள்ள வாக்கியத்தில் வரக்கூடிய சொற்களில் ஒவ்வொரு சொல்லையும் வை என்பதாக வந்திருக்கிறது. உதாரணமாக அல் ஹதீகத்து ஜமீலத்துன், தோட்டம் அழகானது, அல்லது அல் ஹதீகத்து வாசியாத்துன், விசாலமானது, தோட்டம் விசாலமானது, ஏதாவது சொல்லலாம். அதே போன்று அஷ்ஷஜரத்து, மரம், ஆலியத்துன், உயரமானது. அதே அஷ்ஷஜரத்து தவீலத்துன், மரம் நீளமானது. அடுத்தது அல் அஸ்ஹாரு, பூக்கள், பூக்கள் வசனம் சொல்லலாம். ஐன அத்தில் அஸ்ஹாரு, ஐன அத் அல் அஸ்ஹாரு, பூக்கள் என்ன செய்தன, பழுத்தன, ஐநாத். இல்லாட்டி அல் அஸ்ஹாரு ஜமீலத்துன் அப்படி சொல்லலாம், மலர்கள் அழகானவைகள். அடுத்த அஷம்சு தாலியாத்துன், சூரியன் உதிக்கக்கூடியது, அல்லது தலாத்தி ஷம்சு, சூரியன் உதித்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அது 2 சொற்களில் அந்த வாக்கியங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம். அந்த 5வது பயிற்சியுடைய 2வது பகுதி லா குல்ல கலிமத்தி மினல் கலிமாத்தில் ஆத்தி, வரக்கூடிய சொற்களில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் வை, ஃபி ஜும்லத்தின் முஃபீதா, பயனுள்ள வாக்கியத்தில் முரக்கபத்தின் மின் அக்ஸர மின் கலிமத்தைன், 2 சொற்களை விட அதிகமானதிலிருந்து உருவாக்கப்பட்ட பயனுள்ள வாக்கியத்தில் பின்வரக்கூடிய சொற்களை வை. அதாவது பின்னால் 4 சொற்கள் வந்திருக்கின்றன. அல் மாவு நீர், அல் ஃபாக்கிஹா பழம், எல் ஆபு விளையாடுகிறான், எர்கபு ஏறி பயணம் செய்கிறான். இவற்றை நாங்கள் 2 சொற்களில் வாக்கியம் சொல்லாமல் பல 3 அல்லது 4 போன்றவைகளிலிருந்து வசனம் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது அல் மாவு எஜிரி பில் அன்ஹாரி, நீர் நதிகளில் ஓடுகிறது அப்படி சொல்லலாம். இப்படி யோசிக்கலாம். அல் மாவு முஹிம்முன் லி ஹயாத்தில் இன்சானி, அதாவது மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் முக்கியமானது. இவ்வாறு அல் மாவு எஜிரி ஃபில் அன்ஹாரி என்பதில் 4 சொற்கள் இருக்கின்றன. அதே போன்று அல் அகல முஹம்மதுன் அல் ஃபாக்கிஹத, முஹம்மத் பழத்தை சாப்பிட்டான். அடுத்தது இல்லாவிட்டால் ஜெய்துன் யுஹிப்புல் ஃபாக்கிஹத அப்படி சொல்லலாம். இங்கு 3 சொற்கள் வந்திருக்கின்றன. அடுத்தது எல் ஆபு அல் வலது எல் ஆபு பில் குரத்தி, பையன் பந்தை கொண்டு விளையாடுகிறான். அங்கு 4 சொற்கள் இருக்கின்றன. எர்கபு அதாவது அல் முசாஃபிரு எர்கபு தாயிரத, பிரயாணி விமானத்தில் ஏறி பயணம் செய்கிறான். இவ்வாறு சொல்ல முடியும். கடைசியாக 6வது தம்ரீன் சாதிஸ், தம்ரீனுன் சாதிசுன் 6வது பயிற்சியிலே இங்கு ஈத்தி பி சலாத்தி ஜுமலின், 3 வாக்கியங்களை கொண்டு வா, குல்லு வாஹிதத்தி மின்ஹா முரக்கபத்துன் மின் கலிமத்தைனி. அந்த 3 வாக்கியங்களில் ஒவ்வொன்றும் 2 சொற்களிலிருந்து அமைய பெற வேண்டும். அது முதலாவது பகுதி. வபி சலாத்தின் மேலும் 3 வாக்கியங்களை கொண்டு வா, பி குல்லி மின்ஹா சலாத்து கலிமாத்தின், ஒவ்வொரு வாக்கியத்திலும் 3 சொற்கள் இருக்க வேண்டும். சும்ம பி சலாத்தின், பின்பு 3 வாக்கியங்களை கொண்டு வா, சும்ம ஈத்தி பி சலாத்தி ஜுமலின் என்கிற அர்த்தம். சும்ம பி சலாத்தின் பி குல்லி மின்ஹா அர்பவ் கலிமாத்தின், அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் 4 சொற்கள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது 2 சொற்களில் உள்ளவைகளை சொல்லலாம். அஷ்ஷம்சு முஷ்ரிகத்துன்,
சூரியன் உதிக்கக்கூடியது. அஸ்ஸையாரத்து சரியாத்துன், அதாவது கார் வேகமானது. கர்ரதல் உஸ்பூரு, குருவி பாடியது. அடுத்ததாக 3 சொற்களில் உள்ள 3 வாக்கியங்கள். அல் உஸ்பூரு ஃபௌக ஷஜரதி, குருவி மரத்துக்கு மேலே இருக்கிறது. ரகீப அலியுனி செய்யாரத்தை, அலி காரிலே ஏறி பயணம் செய்தான். அக்கல ஃபரீதுன் அல் பாக்கியத்தை, ஃபரீத் பழத்தை சாப்பிட்டான். அடுத்ததாக 4 சொற்களில் வரக்கூடியது. அத்தாயிரத்து அஸ்ராவு மின் அஸ்ஸையாரதி, அதாவது விமானம் காரை விட மிக வேகமானது. அங்கு 4 சொற்கள். துஷ்ரிகு ஷம்சு ஃபி ஸபாஹி, சூரியன் காலையிலே உதிக்கிறது. 4 சொற்கள். அதே போன்று யக்துபு தில்மீது பில் கலமி, மாணவன் பேனாவினால் எழுதுகிறான். 4 சொற்கள் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த அந்நஹுல் வாதிஹுடைய மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பகுதியின் முதல் 3 பாகங்களில் முதலாவது பாகத்தின் முதலாவது பாடத்திலே, அதாவது அல் ஜும்லத்துல் முஃபீதா, பயனுள்ள வாக்கியம் என்ற அந்த பயனுள்ள வாக்கியம் என்ற பாடத்திலே உள்ள தலைப்பு, அல் அம்சிலா என்ற உதாரணங்கள், அல் பஹ்தி என்ற ஆய்வு, அதனை அடுத்து அல் கவாயித் என்ற விதிமுறைகள், அதனைத் தொடர்ந்து தம்ரினாத் அல்லது தமாரின் பயிற்சிகளை நாங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் 6 தம்ரீன்கள் பயிற்சிகளை அவற்றுடைய உபபிரிவுகளுடன் சேர்த்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஒரு பயனுள்ள பாடம். அரபு மொழியை நீங்கள் இலகுவாக குறுகிய காலத்தில் படிப்பதற்கான வழிகாட்டல் எம்மால் செய்யப்படும். பல வருடங்களுடைய அல்லது பல தசாப்தங்களுடைய கற்பித்தல் அனுபவத்துடன் இந்த பாடங்களை நாம் நடாத்தி வருகிறோம். நீங்கள் எமது பாடத்தில் இணைய முடியும். அதாவது இந்த கற்கை நெறியை விருத்தி செய்வதற்கு உலகத்தில் உள்ள பல காலங்களில் பல மில்லியன் கணக்கான, பல கோடிக்கணக்கான தமிழ் பேசும் மக்கள் பயனடைவதற்கு உங்களால் முடியுமான பங்களிப்புகளையும் எம்முடன் இணைந்து செய்ய முடியும். பொருளாதார உதவிகளை இந்த பாடத்தை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கும் குறுகிய காலத்தில் சகல பாடங்களை நடாத்தி முடித்து உலகத்தில் உள்ள பல மர்ஹலாக்களில், பல லெவல்களிலே, அதாவது மர்ஹலா இப்திதாயாவில் சில மாணவர்கள் இருப்பார்கள் ஆரம்ப நிலையில், இன்னும் சிலர் மர்ஹலா சானவியாவில் உயர்நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஏனைய பாடங்களையும் அவசரமாக நடத்தி முடித்தால் நிச்சயமாக, குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் வீடுகளில் அல்லது தொழில்களை விட்டு இருக்கக்கூடியவர்களும் அல்லது தொழில் செய்யக்கூடிய நிலையிலும் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற நாட்டம் உள்ளவர்கள் மிக விரைவாக அரபு மொழி படிப்பதற்கு நிச்சயமாக உதவி செய்வோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரபு மொழியை நமக்கு இலேசாக கற்றுத்தந்து குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அடுத்த பாடங்களை எதிர்பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் சகல பாடங்களையும் பூர்த்தி செய்வதற்கு.